மாளிகைப்புறத்தம்மன். மாளிகைப்புறத்தம்மனை பற்றி சொல்லும்போது ஒரு தவறான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எந்த வருஷம் கன்னி ஐயப்பன் வரலையோ அந்த வருஷம் பகவான் மாளிகைப்புறத்தம்மனை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கார் என்றும், மாளிகைப்புறத்தம்மன் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும், ஒரு வருஷமும் மகர விளக்கு முடிஞ்ச உடனே அவர் சரங்குத்திக்கு போய் கன்னி ஐயப்பன்மார்கள் அம்பை குத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு கன்னி ஐயப்பன்மார்கள் வந்ததுனால திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டதாகவும் நம்ம கதைகள் கேட்குறோம். இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் புராணத்தில் இல்லை. அங்கே மாளிகைப்புறத்தம்மன் சொல்லக்கூடிய சாட்சாத் அம்பிகையுடைய வடிவம். அம்பிகையுடைய வடிவம்னு சொல்லும்போது ஐயப்பனுடைய அம்மாவுடைய ஸ்தானம், தாயுடைய ஸ்தானம். எந்த புராணத்துலேயுமே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற கதைகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாளிகைப்புறம் எழுந்தளிப்புன்னு சொல்லக்கூடியது, மாளிகைப்புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஊர்வலம், அந்த ஊர்வலத்தில் வரக்கூடியது பகவானுடைய திருமுகம். அது மாளிகைப்புறம் சன்னதியிலேருந்து வரதுனால மாளிகைப்புறம் எழுந்தளிப்புன்னு சொல்கிறோம். அந்த யானை மேலே வரக்கூடிய திடம்பு அம்பிகையுடைய திடம்பு இல்லை, பகவானுடைய திடம்பு. அதில் பகவானுடைய முகம்தான் இருக்கும், அதில் மீசையும் இருக்கும்.